Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே. தமிழக அரசு நிர்வாகத்தில் IAS அல்லாத அரசு அதிகாரிகள் துணை செயலர், இணை இயக்குனர், துணை இயக்குனர், துணை கமிஷனர் போன்ற பொறுப்புகளில் உள்ளனர். இத்தகைய உயர் பதவிகளுக்கு அமைச்சர்களின் பரிந்துரைப்படி அந்தந்த துறையின் செயலர் வாயிலாக பதவி உயர்வு, பணியிட மாற்றம் வழங்கப்படுகிறது. அதில் சிலருக்கு செல்வாக்கான பதவி கிடைக்கிறது. எதற்கும் வளைந்து கொடுக்காத அதிகாரிகள் டம்மி போஸ்டிங்கில் தண்டிக்கப்படுகின்றனர் என்ற கருத்து நீண்ட காலமாகவே இருந்தது. இந்த அணுகுமுறையால் நேர்மையான அதிகாரிகள் அரசு மீதும் பணியின் மீதும் அதிருப்தி அடைந்தனர். இந்த சூழலில் இனி அதிகாரிகளை இஷ்டப்படி மாற்ற முடியாது என்ற உத்தரவு வந்துள்ளது. IAS அல்லாத உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் வழங்க முன் அனுமதி பெற வேண்டும் என முதல்வர் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. முதல்வரின் 3 செயலர்கள், இணை செயலர்களுக்கு சமீபத்தில் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் வாயிலாக துறையின் செயலர்களுக்கு வாய்மொழி உத்தரவு போயிருக்கிறது. அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளதால் அமைச்சர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு சீனியர் அமைச்சரின் நடவடிக்கைகளே இந்த நிலைக்கு காரணம் என சக அமைச்சர்கள் நம்புகின்றனர். ஆனால் முதல்வரின் செயலர்கள் பிறப்பித்துள்ள இந்த ரகசிய உத்தரவு அதிகாரிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல்வரின் செயலர்கள் விரைவில் அனைத்து துறை செயலர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் கூறின.